ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது இல்லை. ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சிறப்பான வகையில் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சந்திர பகவான் சுக்கிரன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமா இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மனதில் அமைதியோட சாந்தமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க. குறிப்பாக குடும்பத்தில் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக அமைதியாக கோவப்படாமல் நடந்து கொள்ளும் போது குடும்ப உறவுகளை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக நீ மாற்றிக்க முடியும். ஸோ குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறுவதற்கு புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு மனதில் அமைதியோடு சாந்தமாக நீங்கள் செயல்பட்டு சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திடீர்னு எதிர்பாராத வகையில் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. அவசரப்படக்கூடாது. இந்த கமிஷன் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்திலும் சரி, உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலும் சரி, நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடும். உங்களுடைய மதிப்பு உங்கள் பேச்சுக்கள் மூலமாக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் கருத்துக்கள் மூலமாக நல்ல பாராட்டு, புகழ் மற்றும் செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க. உங்கள் கருத்துக்களை மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் கருத்துக்களை விரும்பி ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எப்படியெல்லாம் புதிதாக தங்க நகைகள் அல்லது ஏதாவது ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்கள் மனசில் உதயமாகிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பொன் பொருள் சேர்க்கை பற்றிய சிந்தனைகளின் நிலம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் இன்னைக்கு நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். ஏற்கனவே தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தேர்வுகளில் நிறைய சாதகமான முடிவு கிடைக்கும். குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபார வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாக அமைகிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளாகவே அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறதுனால உயர்வான ஒரு நாளாக அமைதுங்க. திடீர்னு சில பொறுப்புகள் உங்களை நம்பி தரும்போது உங்களுக்கு அதன் மூலமாக சில பெயர் புகழ், செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியுங்க. இப்பொழுது சொந்த பந்தங்களை நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக சுறுசுறுப்பாக மாறுங்க. குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைன்னு பார்க்கும்போது உங்களது மனதிற்கு இனிய உங்களது மனம் கவர்ந்த காதலரான காதல் வாழ்க்கையில் இன்று தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு குழப்பம் தரக்கூடிய சில விஷயங்களை பற்றி நீங்கள் உங்கள் காதலர் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டால், குழப்பம் வர மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் தவிர்த்து விட்டு வேற விஷயங்களுக்கு நீங்கள் மனசு டயவர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் அவர்களுடைய சிக்கல்களை உங்ககிட்ட கொட்டி தீர்ப்பாங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் பங்கெடுத்து கொண்டு அதை சிறப்பாக சமாளிப்பதற்கான நல்ல யுக்திகளும் உங்களுக்கு நீங்கள் நிறைய உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய பிளான் இன்னைக்கு சில திடீர் வருகை, உறவினர் வருகையின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
சொந்த பந்தங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரலாம். அதனால் உங்களுடைய ரெகுலரான திட்டங்கள் நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் பாதிக்கப்பட்டு சில வேலைகள் அதன் மூலமாக தடைபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. ஆனாலும் உங்களுக்கு உறவினர்களோடு இருக்கிறது நல்ல மகிழ்ச்சியை, நல்ல சந்தோஷமான கலகலப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். அது வேற வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே உங்கள் திட்டம் பாழானாலும் அது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. டிலே ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இப்பொழுது உங்களது குடும்பத்துக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். அதற்காக சின்ன சின்ன வருத்தங்கள் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஆனால் இன்றைய தினம் அதுக்கான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வேலைகள்லாம் கரெக்டான டைமிங்கில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும். வியாபாரம் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். மனதில் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் சாந்தமாக உங்கள் வேலைகளை நீங்கள் செய்வது நல்லதுங்க. கமிஷன் வியாபாரம்லாம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டி தொடர்பான விஷயங்கள் தொழிலில் வரும்போது அதில் சில முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க. ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறத நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 7ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மதிப்பான ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைய நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். அதனால நீங்க உங்க பேச்சு திறமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் உங்க கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மை தன்மை காரணமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களை நிறைய ஐடியாக்கள் உங்ககிட்ட கேட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. அதனால அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. கமிஷன் தொடர்பான வியாபாரத்துல உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தொழிலில் நிறைய போட்டிகள் இருக்குங்க. அந்த போட்டிகளை அவசரப்படாமல் பதட்டப்படாமல் சாந்தமாக சிந்தித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக தொழில் வாக்கி நீ மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ முடிவெடுக்கிறதுல பொறுமை தேவையான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.